நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சகோதரர் ராகுல் காந்திக்கு மத்திய அரசு அஞ்சுவது ஏன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்றத்தில் சகோதரர் ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு அஞ்சுவது ஏன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு மத்திய அரசு அஞ்சுவது ஏன் என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நாட்டினுடைய விவகாரங்கள் தொடர்பாக ராகுல் காந்தி பேச எழும்பும்போது அவருக்கு பேசுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் சார்பாக அவையில் வைத்து அமளியில் ஈடுபடப்பட்டிருந்தது. இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு பின்னரும் சபாநாயகருடைய இருக்கையை முன்னாக எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கூடி காகிதங்களை கிழித்து போட்ட குற்றத்திற்காக 8 நபர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடரில் அவர்கள் பங்கேற்க முடியாது என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலை கண்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தான் சகோதரர் ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு மத்திய அரசு அஞ்சுவதாகவும், அதே நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் அதே போன்று பொருளாதாரத்தின் மீதான கேள்விகளாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படும் பொழுது அவருடைய கேள்விகளுக்கு மத்திய அரசு அஞ்சுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடைய இந்த இடைநீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும், இந்த செயல் என்பது ஒரு டெமோக்ராட்டிக் என சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையை மீறக்கூடிய ஒரு செயலாகவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் இருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.